தேவன் நல்லவர். தாவீதின் வீட்டின் திறவுக்குள் அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீதின் வீட்டின் திறவுக்குள் அவன் தோள் மேல் வைப்பேன். உலகம் எங்குமே உலகத்தின் மேலே அதிகாரம் தர்றாரு. உலகம் சின்ன அதிகாரம் கிடையாது. இந்த 9 வரங்கள் இல்லைங்களா, அந்த 9 வரங்களுக்கு மேலானது. உலகம் முழுவதும் மேலே அதிகாரம் தர்றாரு. அந்த அதிகாரம் எப்படின்னாக்கா, சத்தியத்திலையும் பரிசுத்தத்திலும் நடக்கிறவங்க மட்டும்தான் அந்த அதிகாரம் தருவார் ஆண்டவர். அது இயேசுவின் நாமத்தினால, அந்த அவர் நாமத்தினால தான் இந்த அதிகாரம் கிரியை செய்யும். உலகம் முழுவதும் மேலே அதிகாரம் தர்றாரு. அப்போ எவ்வளோ பரிசுத்தமா, எவ்வளோ ஆண்ட சமூக சத்தியத்தில் இவர் தாவீது இருந்திருப்பார். அதான் தாவீதின் திறவுக்குள் தோளின் மேல் வைப்பேன். அப்போ அந்த அதிகாரத்தை யாருக்கு கிடைக்கும்? அவர் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த ஈஸியா ஒரு சிலர் மட்டும்தான் அட தருவார். இந்த அதிகாரம் எப்படி கிரியேட் செய்ய தெரியுங்களா? நான் சொல்றேன் பாருங்க. திடீர்னு ஒரு திருடன் வர்றான், அவங்க எதிர்க்கும் கத்தியில தூக்கி ஓடி வராங்க, கடகடன்னு ஓடி வராங்க. ஓடி வரும் என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரம் என்னன்னாக்கா ஓடிடுவோம் திரும்ப. என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் பயந்துருவாங்க. இந்த அதிகாரம் என்ன பண்ணுவாங்க? இயேசுவின் நாமத்தில் அடங்கு அப்படி சொல்லும்போது அங்கே உடனே கீழே வந்துருவாங்க. இந்த அதிகாரம் அப்படி கிரியேட் செய்யும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா இந்த அதிகாரம் கிரியை பார்த்தீங்க எப்படி இருக்குங்க? இதெல்லாம் சில இடத்துல நடந்திருக்கு வெளிநாட்டில் எல்லாம். ஒருத்தர் பேக் திருடுறவன் வந்து அவங்க ஜெபிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவனை அப்படியே கீழே சரண்டாகி அவனை அப்படியே கண்ணெல்லாம் கீழே போட்டு அப்படியே சரண்டாகிறான். இன்றைக்கும் அந்த டிவி இது ஓடுது, சிசி கேமரா. அது சில சர்ச்சில் போயிட்டு கத்தியர்னு போயிட்டு பாஸ்டர் அடிக்க போகும்போது அங்கேயும் தூதருங்க அடித்த உடனே கீழே விழுறாங்க அப்படியே. இன்னைக்கு சிசி கேமரா இருக்கு. அதெல்லாம் இந்த அதிகாரம் வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் கிடையாது. இந்த அதிகாரம் யார் கொடுக்கப்படுறாங்கனாக்கா, பரிசுத்தத்திலும் சத்தியத்தில் நடக்கிறவங்களுக்கு இந்த அதிகாரம் தருவார். அப்போ இந்த அதிகாரம் தரும்போது அப்போ அடங்கும், அசுத்தாவியில் அடங்கும். அப்போ கொலகாரன் கூட அடங்குவான். இயேசுவின் நாமத்தில் சரண்டாங்கனாக்கா அப்படியே முட்டிகால் போட்டுருவான் அங்கே. அப்போ அந்த அதிகாரம், அந்த வல்லமை அந்த நேரத்தில் உடனே நமக்குள்ள கிரியை செய்யும். பயமோ திகிலோ வராது. பயமோ திகிலோ வருதுனாக்கா அந்த வர்றோம் நமக்குள் கிரியை செய்யல. உடனடியாக அந்த தைரியம் வருதுனாக்கா அப்போ அந்த அதிகாரத்தை ஆண்டு தர்றாரு. இதுதான் இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் வந்து ஆண்டோடைய அதிகாரம். இது ஆண்டவர் வல்லமுள்ள அதிகாரம். இந்த அதிகாரம் வந்து தாவீதுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் போது, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படின்னாக்கா அரசாலும் அதிகாரம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறக்கும் போது இந்த வசனத்தை எங்குமே சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ் டைம்ல. அப்போ இந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அரசாலங்கும் அந்த வல்லமை அவர் தோளின் மேல் இருக்கும். அப்போ அந்த தோளின் மேல் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தராரு. பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். அப்போ ஆண்டவர் வந்து சாத்திருக்கிற டோரை உடைத்து தூக்கி எறிவார், திறந்திருக்கிற டோரை மூடுவார். உங்களுக்கு ஏன் திறந்திருக்கிற டோர்னாக்கா, எப்போ பார்த்தாலும் வேதனை, அப்படிப்பட்ட வாசல் திறந்திருக்கு. துன்பம், பிரச்சனை 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 வாசல் தான் திறந்திருக்கு. சமாதான வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. நிம்மதியான வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. எனக்கு சந்தோஷமே இல்லை, அந்த சந்தோஷம் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அது டோர் அடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் உடைப்பார். ஆண்டவர் ஹல்லேலூயா. இது உடைப்பார். இந்த பிரச்சனையா இருக்கிற இதெல்லாம் டோர் சாத்துவார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதிகாரம் சொல்லும் போது அப்படி ஒரு அதிகாரம் அவருக்குள்ள இருக்கு. அதுதான் நமக்கு தருகிறார் ஆண்டவர். ஓகே, அவருடைய அதிகாரத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 45:3, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பங்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் ஒளிவிடத்தில் இருக்கிற பொதிலெல்லாம் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபு நிமித்தும் நானும் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தும்
நான் உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உன் நாமம் தரித்தேன், உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப இந்த வசனம் சொல்லும்போது வெண்கல கதவு உடைக்கிற தேவன், இரும்பு தாப்பால முறிக்கிற தேவன். வெண்கல கதவு சொல்லும்போது இந்த வெண்கல கதவு ரொம்ப ஸ்ட்ராங், அதெல்லாம் உருகி அப்ப இது பண்ணும், அது பிறகுதான் அது அது வழிக்கு வர்றோம். அப்படிப்பட்ட டோரை உடைக்கிறேன்றார் ஆண்டவர். அப்போ அப்படிப்பட்ட டோரை உடைச்சு பொக்கிஷங்களையும் பொதியல் உனக்கு கொடுப்பேன். பொக்கிஷன்னா பொதியல்னா சொல்லும்போது, பொக்கிஷன் சொல்லும்போது உன்னுக்குரிய ஆஸ்தி, உன்னுக்குரிய ஆஸ்தி, உன் பேர்ல என்ன கொடுத்துருக்காங்க, உன் பேர்ல என்ன வச்சிருக்காங்க. இப்போ வீடு வாசல் ஆஸ்தியில் இருக்கு இல்லைங்களா, உங்க பேர்ல இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்தி. தெரியாத ஆஸ்தி தான் பொதியல், உங்களுக்கே தெரியாது. இப்போ நாகராஜ் இருக்கிறாரு, இப்போ அவருக்கு வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு. இப்போ ஒரு 28 வயசா 30 வயசு, 45 வயசுல இன்னொரு 5 ஏக்கர் லேண்ட் வாங்கலாம். ஆனால் இப்போ தெரியாது அவருக்கு 5 ஏக்கர் லேண்ட் வாங்குறது தெரியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, பொதியல் கொடுப்பேன், உனக்கு தெரியாததே ஆஸ்தி நான் தருவேன். உனக்கே தெரியாது 45 வயசுல நீ 4 ஏக்கர் நீ இடம் வாங்குவேன்னுட்டு, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அது எப்படின்னாக்கா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பொதியல், உனக்கு தெரியாத ஆஸ்தி உனக்கு கொடுப்பேன். உனக்கே தெரியாது, உன் பேர்ல இந்த ஆஸ்தி வரணும்னு உனக்கு தெரியாது, அது கொடுப்பேன். அதுதான் பொக்கிஷமும் பொதியலும் உனக்கு தருவேன். அது யாரை அடிக்க முடியாது. உனக்கு 45 வயசுல உனக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் வருதுனாக்கா, அந்த 5 ஏக்கரை எந்த இரும்பு கதுனாலே அடிச்சு வைக்க முடியாது யாராலையும். ஆனா ஒட்டச்சு ஆண்ட தருகிற தேவன். அல்லேலூயா. ஆனா சார்ந்து இருக்கும்போது என்ன பாருங்க, மந்திரத்தினால தந்திரத்தினால என்ன பண்றாங்க, சொந்த ஆஸ்தி கூட அது யூஸ் பண்ணாதபடிக்கு செய்யறாங்க இல்லைங்களா. சொந்த ஆஸ்தியில கூட வாழ முடியாம செய்யறாங்க மந்திர தந்திரங்கள் எல்லாம். ஆண்டவர் முன்பாக மந்திரம் தந்திரம் இரும்பு கோல் எல்லாம் ஒட்டஞ்சு எரிஞ்சு சாமலாம். அல்லேலூயா. ஒன்னுக்குரியது ஆண்டவர் எடுத்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர். அப்போ உங்களுக்கு விரதமா இருக்கிற டோரை ஒட்டைக்கிற தேவன்னாக்கா, அப்போ நினைச்சுங்க, உங்க பொக்கிஷம் பொதியல், அப்போ உங்களுக்கு அறியாத ஆஸ்தி கூட உங்ககிட்ட சேருது. அப்போ ஆண்டவர் சார்ந்திருக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும். இல்லைனாக்கா இது எப்படி நடக்கும், நடக்காது. பிரச்சனை மேலே பிரச்சனை, இதே வேதனை இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்போ ஆண்டவர் சார்ந்திருந்தாக்கா உன்னுக்குரியது ஆண்டவர் தருவார். அதான் யோபு சொல்வார் 23:14, என்ன குறித்தது அவர் நிறைவேற்றுவார். இது போல் அநேக காரியங்கள் அவருக்கு உண்டு யோபு சொல்றார். பிரச்சனை மதில் சொல்றாரு, அவரு எல்லாம் ஆஸ்தியால எழுந்து போய் சொல்றாரு, பிள்ளைங்களால எழுந்து போய் சொல்றாரு, என்ன குறித்து அவர் நிறைவேற்றுவார். பாத்தீங்களா, அவர் நம்ம குறித்தது நிறைவேற்ற. அப்போ உங்களுக்கு குறித்தது யாரும் எடுக்க முடியாது, நிறைவேற்றுவார். அப்ப ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். அப்போ இரும்பு கதை ஒட்டைக்கிற தேவன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா இரும்பு கதை உடைக்கிற தேவன். யோபு 12:14, இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடித்தால் விடுவிக்க முடியாது. அவர் ஒரு காரியத்தை இடிச்சான்னு வச்சுங்க, மறுபடியும் கட்ட முடியாது. அது உதாரணம் சொன்னாக்கா, பாபிலோன் இடிச்சார் ஆண்டவர். பாபிலோன் கட்டினாங்க. எது கட்டினாங்க பாபிலோ? நோவா காலத்துல மழை இந்த உலகம் அலையக்கூடாது, இது தப்பிக்கிறதுக்கு ஒரு கோபுரம் கட்டுவோம். அதான் இன்னைக்கு எல்லாம் பார்க்கும் போது எல்லாமே கோபுரம் போல இருக்குது. கோபுரம் ஸ்டார்ட் ஆனது அங்கதான், கோபுரம் ஸ்டார்ட் ஆனது. கோபுரம் கட்டினாங்க, மழை வந்தாங்களும் இடி இது நாசமா கூடாது, அந்த கோபுரம் மேலே ஏறி போய் நிக்கலாம். அதுதான் கோபுரம் மாதிரி கட்டினாங்க எல்லாம். அதனாலதான் இன்னைக்கு பார்க்கும்போது சர்ச்சு கோயில் மசூதி எல்லாம் கோபுரம் மாதிரி இருக்குது. யோசித்தீங்களா ஏன் இப்படி கோபுரம் மாதிரி கட்டுறாங்க? அதுதான் அப்பதான் கட்டினாங்க கோபுரம் மாதிரி. அது ரொம்ப ஹைட்டு கட்டின்னு போயிருந்தாங்க, வானம் தொடரணும் அவ்வளவு தூரம் கட்டின்னு போயிருந்தாங்க. அப்பதான் ஆண்டு என்ன பண்றாரு, தேவதூதர்களை அனுப்பி அதெல்லாம் இடிச்சு தள்ளினாரு. அது எப்படி இடிச்சு தள்ளினாருனாக்கா, அப்பதான் பாஷைகள் எல்லாம் தாறுமாறாக்குனார். அப்பதான் பாஷைகள் உருவானது. கன்னடா, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, பல லாங்குவேஜ் உருவாகினது. எப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள அப்போ ஒரே லாங்குவேஜ் இருந்தது,
அது ஒரு லாங்குவேஜ் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிரிச்சிட்டாரு. செங்கல் எட்டணுவானாக்கா மண் எட்டணுவான், மண் எட்டணுவானாக்கா மம்முட்டி எட்டுன்னு வருவான், மம்முட்டி எட்டுன்னு வரானாக்கா இது பாண்டில் எட்டுன்னு வருவான். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிட்டு போ கட்டுறதே தேவையில்லைன்னு எல்லாம் விட்டு ஓட்டாங்க. அப்போதான் லாங்குவேஜ் வெளில வேறு மாதிரி வந்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து இடித்தால் அது கட்ட முடியாது. பாபிலோன் இடிச்சாரு, இன்றைய வரைக்கும் கட்ட முடியல. அல்லேலூயா. அவர் மனுஷனை அடிச்சால்னு வச்சுங்க விடுவிக்க முடியாது. ஒரு மனுஷனை அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்க விடுவிக்க முடியாது. அப்போ ஏன் மனுஷனை அடிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு பையன் வந்து தகப்பன்னு பேச்சு கேட்காம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், சரியான கோவம் வருது, பெல்ட்டு வச்சு விளாசுறாங்க, அடி உழுது, செம்ம அடி உழுது. எல்லாரும் ஐயோ எப்படியான தப்பிக்க வைக்கணும், பயம், ஐயோ போன நம்மளை சேர்த்து அடிச்சிருவாங்க வானாப்பா, கிட்ட போக முடியாது. அந்த மாதிரி அடி உழுது. அந்த மாதிரி அடி உழும் போது யாரும் கிட்ட போக முடியுமா? அந்த மாதிரி தான் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷனை அடிச்சால் விடுவிக்க முடியாது. அவர் அடிக்கிறது டிஃப்ரெண்ட் அடி. அந்த அடியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வாழ்க்கையிலலாம் அடிச்சா கூட தேய்ச்சிக்கலாம், அப்பா என்னப்பா இப்படி அடிக்கிறீங்கன்னுட்டு. அவர் அடிக்கிறதுல டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்ப்பா இது வாழ முடியாது, சாக முடியாது, என்னடா இது இப்படி இது, ஏன்னா அப்படி ஒரு நிலைமையில் ஓடிடும். நிம்மதியாக தூக்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இதுதான் அடி. இதெல்லாம் அடி, செம்ம அடி. இதெல்லாம் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, பேச முடியல, தூக்கம் வரல, எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கிறேன். இதெல்லாம் அடி, செம்ம அடி. இதெல்லாம் எனக்கு என்ன இது வாழ்க்கை இப்படி. ஓகே செத்து இல்லாமல் சாக முடியாது, வாழ முடியல, எப்படி இருக்கும் இதெல்லாம்? செம்ம அடி இதெல்லாம். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் உபாகத்தில் பார்த்துனாக்கா இந்த சாபங்கள் எல்லாம் அதில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் வாழ வைக்க முடியும். ஆண்டவர் அல்லேலூயா. அச்சாலும் சரி என்னன்னா சரி ஆண்டவர் சார்ந்து இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான்ப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம தப்புங்களை சரி பண்ணிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், நம்ம சூப்பராக எடுத்துட்டு போவார். தப்புன்னு சரி பண்ணாம நான் இப்படி தான், நான் அப்படி தான் இருப்பேனாக்கா அவரை அடிச்சாக்கா அடி வாங்கிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எப்பவுமே அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன். ஏன் அடிக்கிறாருனாக்கா அவர் விரோதமாக செயல்படும் போது, சபைக்கு விரோதமாக செயல்படும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுறது, இப்படி பண்ணும்போது தான் உதவி உழுது. இல்லைன்னா ஏன் அடிக்கணும்? அடிக்கணும் அவசியக்கதையும் கிடையாது. ஆனால் அடி வந்து இந்த மாதிரி நிலைமையில தான் அடி உழுது. அல்லேலூயா. துணிச்சல், துணிகாரம், அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. துணிச்சல், இந்த துணிகாரம் இதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. ஓகே. அவர் யோபு 11:10 அவர் பிடித்தாலும் அவர் அடித்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவர் யார்? அவர் அடித்தாலும் சரி, அவர் என்ன பண்ணாலும் சரி, அவர் நியாயத்தில் கொண்டு வந்துவார். அது தடை பண்ணுறதுக்கு யாராலும் முடியாது. தடை செய்ய முடியுமா? யாராலும் தடை செய்ய முடியாது. அதனால தான் சில டைமில் ஆண்டவர் யுத்தம் பண்ண விட்டுறணும். ஆண்டவர் நீங்கள் பார்த்துங்க, ஆண்டவர் நடுவில் நாம் தலையிடக்கூடாது. சில பிரச்சனைங்க நாம் தலையிடக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் பார்த்துங்க, ஆண்டவர் இது உங்களுக்குரியது. அப்போ அந்த பிரச்சனைலாம் ஆண்டவர் பார்க்குவார். அப்போ ஆண்டவர் பார்த்து அது என்ன செய்வார், கொண்டு வருவார். அல்லேலூயா. நாங்களாம் அது என்ன செய்யக்கூடாது, நான் சரி பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஆண்டவர் சமூகத்தை விட்டுறன்னு வச்சுங்க, ஆண்டவர் அற்புதமாக நடத்தின்னு போவார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நீர் ஏசாயா 25:2 நீர் நகரத்தை மண் மேடும் ஆரண பட்டணத்தை பாலமாக்கி நீர் அந்நியரின் ராஜதனியே உயிரானாதபடிக்கு என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கு செய்தீர். பாருங்க, ஒரு பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சார்னாக்கா அது யாரும் கட்ட முடியாது. அதுக்கு ஜீவன் வராது. அதுதான் லோத்து மனைவிக்கு சொல்றாரு, திரும்பி பார்க்க போயிடுங்க. திரும்பி பார்த்தாக்கா உப்புத்தூள், இன்றைக்கு அங்க உப்புத்தூள் போல தான் இருக்காங்க. ரெட் சி இல்லைங்களா, ரெட் சி இன்னைக்கு அங்க உப்புத்தூள் தான். அங்க ஒரு மீன் வாழாது, ஒன்றும் இல்லை.
அப்படியே மெதுக்குங்க எல்லாரும். அங்கே போய் தண்ணியில் போய் விழுந்தா கூட எல்லாம் மெதுக்குவாங்க மேலே. ஆனால் செத்து போன சமுத்திரம் அது. ரெட் சி, டெட் சி, டெட் சி இல்லைங்களா, டெட் சி. அது செத்து போன சமுத்திரம். அதில் வந்து எது உயிர் வாழாது. இன்றைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. சவுல் இருந்து போன அந்த இடம் கூட இன்னைக்கு சபிக்கப்பட்ட இடம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அங்க ஏதோ ஒரு காய்கறியெல்லாம் எதுவுமே வராது. அந்த ஆண்டவர் அழிச்சார்னாக்கா முடிஞ்சிச்சு. திறந்தாலும் ஹல்லேலூயா. ரெவலேஷன் 3:7 இந்த வசனம் பார்க்கும்போது, பிலதெல்பியா சபையினுக்கு தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவருக்கும் சத்தியமுள்ளவருக்கும் தாவீதின் திறவுகோலை உடையவருக்கும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்போ யார் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதது ஒருவர் திறக்கக்கூடாது சொல்லுகிறதாவது அப்படின்னு அந்த அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு. ஒருவரும் பூட்ட முடியாது, அது நான் பூட்டுவேன். ஒருவரும் திறக்க முடியாது, அதை நான் திறப்பேன். அப்போ ஆண்டவர் திறந்தால் அது யாருமே அடிக்க முடியாது. நினைச்சுங்க, நல்லா நினைச்சுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யறாருனாக்கா அது யாராலும் தடை செய்ய முடியாது, அது யாரும் அடைக்க முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னாக்கா, ஆண்ட சார்ந்து நீங்க இருக்கிறீங்கனாக்கா அந்த நன்மைக்குள் நீங்க வருவீங்க. அது யாருமே பிடிச்சுக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது, தடை செய்ய முடியாது. நீ திறந்தால் அடைப்பவன் யாரும் இல்லை.
சாத்தானே நீயே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்பே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்பே கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசல் அழிப்பவன் இல்லை. இல்லை 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 எப்பொழுதுமே இல்லை. இல்லை 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 என் வாசல் அழிப்பவன் இல்லை. இல்லை 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 எப்பொழுதுமே நீ திறந்தால் அழிப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அழிப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் இந்த வார்த்தை பாத்தீங்களா பாடும்போது, அவர் திறந்தா அது யாரும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் பூட்டினாக்கா அது யாரும் திறக்க முடியாது. அப்படி ஆண்டவர் வல்லமை. அப்ப ஆண்டவர் சொல்றது நம்ம கேட்கணும். அப்ப ஆண்டவர் வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெடி இருக்கு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திறக்க முடியாத திறக்கிறாரு, மூட முடியாத மூடுறாரு. இப்படிப்பட்ட அதிகாரம் வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தின் மேலே எல்லாத்து மேலே அதிகாரம் உள்ள தேவன், இந்த அதிகாரத்தை நமக்குள்ள வைக்கிறார் ஆண்டவர். பாத்தீங்களா, இந்த அதிகாரம் வந்து நமக்குள்ள கொடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பின்பற்றும் போது, சத்தியத்தை நடக்கும் போது இந்த அதிகாரம் தருகிறார். அதுதான் எரேமியா 1:9 வாசிக்கும் போது, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன். ஆண்டவர் வந்து நம் வாயை தொட்டு என்ன செய்யறாரு? அவர் வார்த்தை எங்க வாயில் வைக்கிறார். பாத்தீங்களா, அவர் வார்த்தை வந்து நம்ம வாயில் வைக்கிறார். நம்ம வாயில் வைக்கும் போது அப்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். அதனாலதான் நாவுக்கு மரணம் ஜீவன் அதிகாரம் இருக்கு. அதனால இந்த நாவு வச்சுட்டு என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நாவு வச்சுட்டு நான் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க சபையக்கூடாது, மற்றவங்க சண்டை பிடிக்கக்கூடாது, மற்றவங்கள்ட்ட காடா பண்ணக்கூடாது. இந்த நாவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது. அசிங்கமான வார்த்தைகளையும் இந்த வாயிலும் நாக்கிலேருந்து வரக்கூடாது. இது ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாவு, ஆண்டவர் துதிக்கிற நாவு இல்லைங்களா? ஆண்டவர் துதிக்கிற நாவு. இப்போ கெட்ட வார்த்தை அசிங்கம்லாம் பேசிட்டு எப்படி துதிக்க முடியும் இல்லைங்களா? இப்போ கச்சடை தண்ணி நல்ல தண்ணி ஒரே டேப்பில் வந்து நல்லா இருக்குமா? இப்போ கிச்சன் தண்ணி வருது, பாத்திரம்லாம் கழுவுறோம், அந்த தண்ணி வந்து கச்சடை தண்ணி வந்து நல்லா இருக்குமா? உடனே என்னடா இது ரொம்ப டென்ஷன் ஆகிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம வாய் கூட, நம்ம வாயில் என்ன வரக்கூடாது? கெட்ட வார்த்தை, ஆண்டு விரதமான வார்த்தையில் வரக்கூடாது. வந்துச்சுனாக்கா இதே போல் தான், கச்சடை தண்ணி வர டேப்பு, நல்ல தண்ணி வர டேப்பு ரெண்டு மிக்ஸ் ஆகி வரக்கூடாது. வந்தால் நல்ல தண்ணி வரணும். ஹல்லேலூயா. கெட்ட தண்ணி வரக்கூடாது. அதுக்கு கெட்ட தண்ணி வரணும்னாக்கா அது அப்படியே போயிடணும். இருந்தால் நல்லா முடியா இருக்கணும். அத்தா வச்சா முடி இல்லைனாக்கா மொட்டை. அந்த மாதிரி இந்த வைராக்கியம் வந்துடணும். இல்லைன்னாக்கா பைபிள் எடுக்கக்கூடாது, ஆண்டவருக்குள்ள வரக்கூடாது. இந்த அரை குறை மாதிரி இருக்கிறது, நான் இப்படியே வாழ்ந்துருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் ஆண்டவங்க தீவிரமாக இருக்கணும். இல்லைனாக்கா வரவே கூடாது. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இல்லைனாக்கா இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே சில சாட்சிங்க பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், மோசமாக இருக்கும். என்னடா இங்கே மோசமாக இருக்கிறாங்க, ஆனால் இங்கெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப ஒழுங்காக பேசுகிறாங்களே, தெரியுது இல்லைங்களா? அப்போ இது மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும் இல்லைங்களா? இல்லைனாக்கா அவங்க அந்த கேட்டகரி தான் நாங்களும். இப்போ நாங்களும் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுங்க, நாங்கள் பேசுகிறோம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் வந்து இப்படியா. அப்போ நீ கூட சரியில்லை. அப்போ நீ வைராக்கியமாக வாழ்ந்து காட்டு. அவன் தான் சரியில்லை, அப்போ நீ சரியாயிரு. பார்த்தீங்களா எப்படி வருது வசனம்? அவன் சரியில்லை, அப்போ நீ சரியாயிரு. இல்லை அவங்க அப்படியே நீ ஏமாத்தாம இரு. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். ஓகே, அவங்க அப்படிதான் இருக்காங்க, நான் அப்படி இருக்கக்கூடாது, மாற்றிக்கணும். ஓகே, இவங்க இப்படியா, இந்த கேரக்டர் எனக்கு வேணாம், நான் மாற்றிக்கிறேன், நான் ஒழுங்காக இருக்கிறேன். அப்படி மாற்றிக்கின்னு போகிறது தான் நல்ல குணம். அந்த வைராக்கியம் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்ம வாயில ஆண்டவர் வார்த்தை வைக்கிறார். அந்த வார்த்தையை பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா? பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவுக்கவும் கட்டவும் நட்டவும் உன்னை நான் இன்று தினை ஜாதிகள் மேல் ராஜ்யங்கள் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். பார்த்தீங்களா? கட்டவும் கவுக்கவும் நட்டவும் எல்லாமே அதிகாரத்தை கொடுத்திருக்கார் ஆண்டவர்.
அப்போ வாய்னாலே எவ்வளோ அதிகாரங்கள் பார்த்தீங்களா? தீய சக்தியெல்லாம் நாசமா போட்டோனாக்கா போயிடும், அப்படியே நாசமா போயிடும். அல்லேலூயா. எரு சாமனாய் போனாக்கா வாயில சொல்லும் போது அப்படியே எரு சாமனாய் போவோம். அப்ப நல்ல விஷயத்தை கட்டும் போது ஆண்டவரே நன்மை கிருபையும் குடும்பத்தை கட்டி எழும்புவதாக கட்டி எழும்போம். நாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகாரம் இருக்கு. அப்ப நாவு அப்படி சொல்லும் போது அப்படி நடக்கும். அந்த அதிகாரத்தில் செய்கிறார் ஆண்டவரை நம் நாவல் வைக்கிறார். அப்ப ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக வாழும் போது இப்படிப்பட்ட அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற தேவன். அப்போ இந்த அதிகாரம் இருக்கும்போது, ஆண்டவர் இப்படி அதிகாரம் உள்ள தேவன் இருக்கும்போது, அப்போ நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையா, இல்லைங்களா? ஓகே, இப்படி எல்லாம் இருந்து இவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்துதான் இருக்கு, எப்போ பார்த்தாலும் சாத்தப்பட்டிருக்கு, எனக்கு வாசல் திறக்கப்படலை சொல்றாங்க இல்லைங்களா? வாசல் திறக்கப்படலை, அது சில காரணம் சொல்றேன் இருங்க, நெக்ஸ்ட் வர்றேன். அப்போ அப்போஸ்தலர் 16:25, அப்போ நடு ராத்திரியில பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணும்போது, தேவனை துதிக்கும் போது காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதில் சிறைசாலை அஸ்திபாரங்கள் அசையும்படிக்கு பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறந்து உண்டு, எல்லாருடைய கட்டுகள் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்குள் வச்சிருக்கிறாரு. இப்ப பவுல் சீலாவும் இங்க 2 பேரும் அடிச்சு நொறுக்கி என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? போய் சிறையில போட்டுக்கிறாங்க. என்ன போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்களா? எல்லா பக்கம் சிறையில போட்டுக்கிறாங்க. சிறையில போட்டிருந்தாக்கா எல்லாம் அவங்க ஜனங்க தான், ரோமரெல்லாம் எல்லாம் ஒரே கேங்க தான். அவங்களுக்கு புறஜாதி ஜனங்க இல்லை, நம்ம ஜனங்க தான் நமக்கு ப்ராப்ளம் பண்றது, வேற யாரும் கிடையாது. பவுல் சீலா கொண்டு போது அவங்க ஜனங்க தான். ஏன் நீங்க இயேசு பத்தி சொல்றீங்க? உனக்கு இயேசுவே சிலுவையில் போட்டிருந்து கூட நம்ம ஜனங்க தான், யூதருங்க தான், புறஜாதி கிடையாது. இப்ப எல்லாம் சொல்றாங்க, புறஜாதிகள்லாம் இயேசுவை கொன்னாங்க. புறஜாதிங்க இயேசுவை கொன்னல, கொண்டு அவங்க தான். பாத்தீங்களா? யாரு குழி தோடுவாங்கன்னா நம்ம ஆளுங்க தான் நம்ம குழி தோடுவாங்க. எல்லாம் அவங்கள தான், அவங்கள தான். சிலுவை போட்டது அவங்கள தான், இங்க சிறையில் போடுறது இவங்க தான், எல்லாமே இவங்க தான், எல்லாமே இவங்க தான் பண்றது, வேறு யாரும் அந்நிய ஜனம் கிடையாது. அப்போ கூட இருக்கிறவங்க தான் சத்துரு. அப்போ கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் பாத்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு பார்க்கும்போது கிறிஸ்தவங்களுக்கு தனியாக சப்ஜெக்ட் எடுக்கணும். இப்போ அவங்க தான் விரோதி, வேறு யாரு கிடையாது விரோதி. நம்ம இந்து முஸ்லீம்ஸ் அவங்களாம் விரோதியே கிடையாது. அவங்கள போல நல்ல மனசு வேறு யாரும் கிடையாது. அவங்களுக்கு சத்தியத்தை ஆண்டவர் மன்னிச்சு சூப்பராக எடுத்துன்னு போயிடுவார். எல்லாம் தெரிஞ்சு பண்றான் பாருங்க, அவன் தான் துரோகி, அவன் தான் உண்மையான சத்துரு ஆண்டவருக்கு. அவன் லூசிபர் கூட்டத்தில் சேர்றவங்க எல்லாம். இப்போ ஞானசம் எடுத்து பைபிள் எல்லாம் வாசித்து திருவிந்தெல்லாம் எடுத்து பாவம் செய்யறாங்க பாருங்க, அவங்களாம் எந்த கூட்டத்தில் சேர்றதுங்களா? துரோகிங்க, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுற கூட்டம், லூசிபர் கூட்டத்தில் சேர்றவங்கலாம். அப்போ ஆண்டவர் மற்ற ஜனங்களை மன்னிச்சிருவாரு, இந்த துரோகிகளை மன்னிக்க மாட்டார். அங்கதான் இருக்கு விஷயம். இவங்க கசப்பை திதிப்பு கசப்பை மாத்தி பேசுறவங்கலாம், வேதத்தை புரட்டி பேசுறவங்க. இந்த ஒரு கூட்டம் என்ன செய்யுது? மற்றவங்களுக்கு கெடுத்துன்னு வரும் இதெல்லாம். அதுதான் இந்த ஜனங்க. ஆனா மற்ற ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஒரு இந்து ஜனங்களோ ஒரு முஸ்லீம்ஸோ அவங்க மேல அவ்வளோ அன்பு இருக்கு ஆண்டவருக்கு. அவங்க ஜெபத்தை உடனே கேட்பார் ஆண்டவர். இவன் ஜெபத்தை கேட்க மாட்டார் ஆண்டவர். தெரியும் இவன் இன்னும் அட்டகாசம் பண்றான், இன்னும் அக்கிரமம் பண்றான், எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. அதனால எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டோம், உங்க ஜெபத்தை உடனே கேட்பாரு. ஆனால் நாங்களாம் பாவிங்க, நாங்களாம் துரோகிங்க, நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். அது உண்மைதான். உங்க ஜெபத்தை உடனே கேட்பார், அது உண்மைதான், 100% உண்மைதான். ஏன்னா நீங்க புதுசா வர்றீங்க, ஆண்டவருக்குள்ள வர்றீங்க, உங்க ஜெபத்தை உடனே கேட்பார் ஆண்டவர். அதனாலதான் அந்த ஜெபம் கேட்கிற அந்த இதுல நம்ம ஆண்டவர் பிரியமா நடந்துக்கணும். அல்லேலூயா. அப்போ இங்க துதிக்கும் போது என்ன நடக்குது? சிறைசாலை ஒட்டையுது. இங்க சொன்னாங்களா ஆண்டவர் சிறைசாலை ஒட்டிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலையே. இங்க ஜெபம் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க, அவ்வளவுதான். என்ன நடக்குது? அங்க ஆண்டவர் அதிகாரம் அங்க கிரியை செய்யுது. பூட்டக்கூடாததை பூட்டவும், திறக்கக்கூடாத திறக்கிறதும் வல்லமுள்ள தேவன் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப துதிக்கும் போது சிறைச்சாலாம் ஒட்டியதுனாக்கா அங்க விடுதலை ஆகிறாங்க. விடுதலை ஆகும்போது அங்க ஓடி வரல, அங்க என்ன செய்யறாங்க? சத்தியத்தை சொல்லி அங்க இருக்கிறவங்க ஞானஸ்நானம் கொடுத்து அங்கிருந்து வர்றாங்க.
நடு ராத்திரில ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, நடு ராத்திரில சுவிசேஷம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் நடு ராத்திரி நடக்குது சடுதில. அப்போ இவங்க வந்து ஜபம் துதின்னு சொல்லும் போது அவ்வளோ வல்லம் உண்டு. நீங்க துதிக்கும் போது கதவுகள் திறக்கப்படும். அதுதான் அந்த துதி ஆராதனை. ஓடி வந்து ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்க, இல்லை நீங்க வீட்டில் ஆராதிச்சு பாருங்களேன், தனியாக ஆராதிச்சு பாருங்களேன், கதவு உடையும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கதவுகள் எல்லாம் உடையும். ஆண்டவர் உடைச்சு ஆண்டவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு அதிகாரம் இருக்கும்போது ஏன் நமக்கு கதவு சாத்தப்பட்டிருக்கு? இப்போ வருது இல்லைங்களா, நமக்கு ஏன் கதவு சாத்தப்பட்டிருக்கு? நமக்கு நம்ம ஆஸ்தியை மீட்டுக்கொள்ள முடியலையே, நம்ம சொத்தை மீட்கொள்ள முடியலையே, எனக்கு குறித்ததை நான் எடுக்க முடியலையே. கரெக்ட் இல்லைங்களா? அது ஏன் சாத்தப்பட்டிருக்குனாக்கா நம்முடைய பிரச்சனைகள் தான் சாத்தப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:19 அரண பட்டணத்தை வசப்படுத்துவது பாக்கிலும் கோபம் கொண்டு சகோதரனை வசப்படுத்துவது அரியது. அவருடைய விரதங்கள் கோட்டை தாப்பாளர்களுக்கு போல் இருக்கும். ஒரு சகோதரன் சொல்லும், சகோதரன் மாத்திரமல்ல, கணவன் மனைவி சகோதரன் சொந்தக்காரர் ரிலேஷன் இவங்கெல்லாம் விரோதம் பண்ணீங்கன்னாக்கா ஒரு கோட்டை டாப்பால் போடுற மாதிரி. என்ன டாப்பால்? உங்க ஆசீர்வாத கோட்டை டாப்பால் போடுறீங்க. உங்க ஆசீர்வாத கது ஒடிறது இல்லை, சாத்தப்படுது. உங்க விரோதனால கது சாத்தப்படுது, உங்க கோபத்தினால கது சாத்தப்படுது, மற்றவங்க மேல கசப்பு காட்டுறதுனால கது சாத்தப்படுது, மற்றவங்க மேல எரிஞ்சு விழுறதுனால கது சாத்தப்படுது. அதனாலதான் எல்லாருடைய அன்பா இருங்கன்னு சொல்றது. தெரியுதுங்களா? இப்ப நீங்க அன்பா இல்லாத போகும்போது என்ன நடக்குது? கது சாத்தப்படுது. அது இரும்பு கோட்டையோ, அது எப்படி உங்களுடைய கோபம் இருக்கோ அது பொறுத்து. சத்தா கூட சரி, அப்படி ஒரு கோபம் வந்துச்சுன்னா இரும்பு கதவு. ஒரு சில டைம் சரியாயிடுனாக்கா சின்ன சின்ன கதவு, அப்பப்போ சரியாயிடுவேன். ஆனா அது இரும்பு கதவெல்லாம் சாதப்படக்கூடாது. இரும்பு கதவை சாதப்படுச்சுன்னா அது திறக்கிறது எப்படி? அவங்க கூட ஒப்புராகாம தான் திறக்கப்படும், அவங்க கூட அன்பா இருக்கும் போது தான் திறக்கப்படும், அவங்க கூட சமாதானமாக தான் திறக்கப்படும். இப்போ கோவப்படும் போது என்ன ஆகுது? உன் ஆசீர்வாதம் நீயே தாப்பால் போட்டுக்கிற, உன் ஆசீர்வாதத்தான் நீ கெடுதல் செஞ்சுக்கிற. அதனால எவ்வளோ ஜாக்கிரதை. அங்கதான் ஆசீர்வாதமே இருக்கு. அதான் ஆட சொல்றாரு, இந்த கணத்தை காமிச்சு இந்த கண்ணத்தை அச்சாக்க இந்த கணத்தை காட்டுன்றாரு. உன் சத்துருக்கு ஆகாரம் கொடுன்றாரு, பசியா இருந்தாக்கா. அப்படி செய்கிறதுனாலே நீ தப்பிக்கப்படுவ. பாத்தீங்களா எவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி செஞ்சானாக்கா, ஓ இவன் வந்து பேதே, ஏதோ பயந்தாங்கொல்லி, அதனாலதான் இப்படி பண்றான். இல்ல, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் வீரன். வீரன் யாருனாக்கா சாந்த குணமா சண்டை இல்லாம புறம்புறான், அவன் தான் வீரன். ஏய் நான் யார் தருமா, நான் அச்சிடுறேன் புடிச்சிருவேனாக்கா வீரன் இல்லை, அவன் தான் கோலை. வீரன் யாரு? சாந்தமா போறதான் வீரன். பிரச்சனை அவன் தான் வீரன். ஸ்பிரிச்சுவல் ஹல்லேலூயா, அவன் தான் வீரன். எல்லாத்துக்கும் தப்பிச்சுன்னு போறதான் வீரன். நிம்மதி காப்பாத்திக்கிறதா வீரன். ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் எப்படி காப்பாத்திக்கணும் பாத்தீங்களா? சண்டை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் காட்டும் போது இரும்பு தாப்பால் போடுறது, கதவு சாத்தி இரும்பு கதவு. அப்போ உங்க ஆசீர்வாதத்துக்கு இரும்பு கதவு எப்படி உண்டாகுது? உங்க விரோதத்தினால, கசப்புனால. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. இந்த விரோதத்தை வச்சுக்கூடாது. கணவன் மனைவி வந்து சரி, எல்லாத்துலேயும் சமாதானமா போகணும், சமாதானமா போகணும், ஆண்ட சார்ந்து போகணும் இல்லைங்களா? அப்படி போகும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? சூப்பராக எடுத்துன்னு போவார். ஆண்டு பலத்தினால போகணும். ஆண்டு பலத்தினால போகும்போது எப்படி ஆண்டு நம்மளை பலப்படுத்தி நடத்துறாரு இல்லைங்களா? இப்பெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சாக்கா ஒரு 3 வாரம் தாக்கு பிடிக்கிறது இல்லை. 3 வாரம் தாக்கு பிடிக்காம வேற யார தேடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்க முடியல, மனைவி இல்லாம இருக்க முடியல. 3 வாரம் 3 வருஷம் இல்லாம ஆண்டு நமக்கு பலன் தந்து நடத்துற பாருங்க. இதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. 3 வாரத்துல வேற யாரை தேடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் 3 வருஷம் ஆனாலும் அந்த பலன் தந்திருக்காரு பாருங்க. அதுதான் ஆண்டவர் பலன். அப்ப ஆண்டவர் பலத்தினால வாழணும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் விரோதங்க, இதெல்லாம் விரோதங்க. மனைவி இல்லாம
அப்போ வேறு தாளை தெடிக்கும் போது இவங்க ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க, இவங்களும் ஒரு கோட்டை போட்டுக்கிறாங்க. மனைவி விட்டு தனியாக இருந்தாக்கான ப்ராப்ளம் தான். சும்மா இருப்பாங்களா? இப்போ எல்லாம் ஃபோன் எல்லாம் வந்துட்டு கையில் எல்லாம் ஃபோனு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் போனாக்கா, ஃபோனில் எல்லாம் போனாக்கா நான் போவோம், பாவத்துக்குள்ளே அப்படியே போவோம். யாரோ தெரியாதவங்க கால் பண்ணுவாங்க, தேவையா நமக்கு? அவங்கள போய் கொஞ்சம் இருப்பாங்க, நீ வந்து அழகு, நீ இப்படி இப்படி எல்லாம் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஃபோனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு இவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு போகுது, எங்களுக்கு சாபத்துக்குள்ள போகிறோம், பிரச்சனைகளுக்கு போகிறோம் தெரியுதில்ல, போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கும் போது அது பெருசாக வெடியுது. அப்புறமா கணவன் மனைவிக்குள்ளே வெடியுது, ப்ராப்ளம் வருது. இது சாதாரண இது எல்லா பக்கம் நடக்கிறது. யாரோ இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டு இல்லை, எல்லா பக்கம் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய இடத்துல நடக்குது. அப்போ இந்த ஃபோன் கால்னால இவ்வளோ ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் காலு, வீடியோ காலு இதெல்லாம் போகும்போது பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம கொடுத்த மனைவி போதும், நம்ம கொடுத்த கணவன் போதும். செத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, மனைவிக்காக வாழலாம், கணவனுக்காக வாழலாம். அப்படி போகும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, இல்லைங்களா? அப்படி போகும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படி நம்ம வாழணும், ஆண்டவர் சார்ந்து. அப்போ ஆண்டவர் நம்ம பலன் தருவார். இல்லைனாக்கா பாவத்துக்குள்ளாக வேற பக்கம் டைவர்ட் ஆகி குடும்பமே வேற பக்கம் போயிட்டு இருக்கோம், இல்லைங்களா? அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் ஒரு கோட்டை தாப்பால். இதெல்லாம் தாப்பால் வந்து குடும்பத்துக்கு விரோதமான தாப்பால். இதெல்லாம் கணவன் மனைவி பிரிவினை. கணவர் ஒரு சைடு, மனைவி கூட சில டைம் மனைவி வந்து கணவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது இல்லை, இவங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க. நீங்க இப்படி ஓடுறதுனால தான் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, வேறு யாரை தேடிக்கிறாரு. அதனால ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. அதனால கணவன் மனைவினாக்கா குடும்பத்தோடு வாழணும். பிரிஞ்சு 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 ஓடுறதில்லை. ஓடிட்டு அப்புறமா என் கணவன் இப்படி பண்ணிட்டான், என் கணவன் அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணனாக்கா அது உண்மையில தான் தப்பு. நீ ஒழுங்கா இருந்தா தானே எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கும். நீ ஓடி போய் அம்மா வீட்டில் ஓடி போய் அங்க வீட்டில் இங்க வீட்டில் உட்காந்துங்கனாக்கா அப்போ என்ன நடக்குது? குடும்பம், கணவன் எங்க போறாரு? தப்பி போறாரு. அதுக்கு வழி உண்டாக்க நீ தான், இல்லைங்களா? எங்க இருந்தாலும் குடும்பமா வாழ்ந்து, எங்க போனாலும் குடும்பமா போய், எங்க போனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா குடும்பமா போனாக்கா ஏன் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வருது? பிரச்சனை வராது. அம்மா வீட்டுக்கு நீ போ, தனியா போ. உங்க அம்மா வீட்டுக்கு நீ தனியா போ, அப்பதான் பிரச்சனையே வருது. அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க? இல்லாத போல அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. உங்க கணவன் சரியில்லை, அவங்க வீட்டுக்காரர் சரியில்லை, அவங்க வீட்டு சைடு சரியில்லை. இப்போ இவர் வீட்டுக்காரர் போய் அம்மா வீட்டுக்கு போனாக்கா உங்க மனைவி சரியில்லை, உங்க மனைவி. இதெல்லாம் எப்படி வருது? தனியா போனாதான் இதெல்லாம் பிரச்சனை வருது. நீ கணவன் மனைவியா குடும்பமா போய் பாரு, பிரச்சனை வராது. அங்கதான் சமாதானம் கிடைக்கும். எது இருந்தாலும் எதிர்க்க பேச முடியாது. பேசுவாங்களா? இவன் சரியில்லை எதிர்க்க பேசுவாங்களா? பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அதான் பிரச்சனை வராது. அதனால தான் பெரியவங்க சொல்றது, போனா குடும்பத்தோடு போங்க, தனியா போவாதீங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம் கெடுக்கிறது. இதெல்லாம் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் டாப்பால், கோட்டை டாப்பால் போடுறது. இதெல்லாம் ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. கணவனை விட்டு கொடுக்க கூடாது, மனைவி கணவனை விட்டு கொடுக்க கூடாது. வாழ்ந்தா சேர்ந்து வாழணும். அப்ப பிரச்சனை காரணம் எங்க? ரெண்டு பேரும் தப்பு. ரெண்டு பேரும் தப்பு பண்றதுனால யாரு பாதிக்கப்படுது? பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்ப பிள்ளைங்களுடைய லைஃப் என்ன வருது? பிள்ளைங்களுடைய லைஃப் பார்த்தாக்கா இவங்க தப்பு பண்ணுவாங்களா? ஐயோ பிள்ளைங்களை முடிஞ்சு தான் பாக்குறேன், பிள்ளைங்களை முடிஞ்சு பாக்குறேன் சொல்லிட்டு வாழ்றது தான் வாழ்க்கை. அப்படி ஆண்டு சமூகத்தில் வைத்து போகும்போது அப்ப அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க பாதுகாத்துக்குவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா சந்தேகம் 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 எப்போ பார்த்தாலும் சந்தேகம். எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கிறார். யார் கூட கனெக்ஷன் ஆகிட்டுக்குது, இவங்க யார் கூட கனெக்ஷன் ஆகிட்டுக்குது, அவங்க யார் கூட. இந்த சந்தேக புத்தி வந்து எல்லாருமே, பெத்த தாய் கூட விட மாட்டாங்க, தாய் கூட சந்தேகப்படுவாங்க, மனைவி கூட சந்தேகப்படுவாங்க. இந்த சந்தேகத்து பேய் இருக்குது பாருங்க, ஐயோ அது பொல்லாத பேய். அது அந்த சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, குடும்பம் ரெண்டாயிடும். யாரோட பேசுனேன், அவங்க கூட ஏன் பேசுனேன், இவங்க கூட ஏன் பேசுனேன், எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறது. மனைவியே தெரிஞ்சுக்கொள்ளாத அவங்களாம் ஒரு புருஷனா, அதனால ஆம்பளியா நான் சொல்றேன்,
மனைவியே நீ புரிஞ்சுக்கல, அப்போ மற்றவங்களுக்கு எப்படி நீ புரிஞ்சுக்குவே? அவங்களெல்லாம் பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்களாம் பாட்டெல்லாம் பாடக்கூடாது. அவங்க இவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க, மனைவி பயங்கர சந்தேகப்படுவாங்க, அவங்க கூட ஏன் பேசினேன், இவங்க கூட ஏன் பேசினேன், இவங்க கூட. ஆனால் இங்கே தைரியமாக வந்து பாட்டு பாடுவோம் கைத்தட்டி. அப்போ மனைவியே புரிஞ்சுக்காம மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்குவான்? கரெக்ட் இல்லைங்களா? அப்போ மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்க முடியாதே. ஏன்னா மனைவியே நீ சந்தேகப்படுறியே, அப்போ எப்படி நீ மற்றவங்களை புரிஞ்சுக்க நீ ஊழியம் செய்வே? பொய்யான ஊழியம் இதெல்லாம். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரும்பு கோட்டை தாப்பால் போடுறதுனாக்கா இந்த மாதிரி தாப்பாளங்கள்லாம் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே. விரோதம். நீ சகோதரன் வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கே ஒரு விரோதம். உங்கள் சகோதரங்க தம்பிக்கு என்ன செஞ்சாங்க, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் இதுதான் விரோதம், கோட்டம். இதுக்குள்ளெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணும். அல்லேலூயா. ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணாக்க உனக்கு ஆசீர்வாதம். இல்லை யார் எக்கடனா போட்டோம், நான் வாழ்றேனாக்கா உன் ஆசீர்வாதத்துக்கு நீயே தாப்பால் போட்டுக்கிற, கோட்டை கோட்டை போட்டுக்கிற. அது தெரியல, நான் தான் நாசமா போறேன் இதில், நீ தெரியல. ஆனால் ஜம்பமாக பேசுகிறது. நான் வாழ்றேன், நான் வாழ்ந்து காட்டுறேன், நீ வாழ்ந்து காட்ட மாட்டேன், சாபத்துக்குள் போயிட்டே இருப்பேன். அது சொல்லிக்க மாட்டேன். அது எப்படி? அது ஒட்டைக்கிட்டு இதெல்லாம் ஜுட்டுக்கு மல்லிகுவான்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஒன்றுதான் கௌரவம், ஒன்றுல கௌரவம் தான் ஒட்டைக்கிட்டு இல்லாத ஜுட்டுக்கு மல்லிகுவா. அப்படி சும்மா மேலே அப்படியே பீத்துக்கும் போவாங்க. பிரச்சனை பயங்கரமாக இருக்கும், ஆனால் மேலே காமிச்சிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இது ஒரு கூட்டம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் சரி, அது தாப்பால் சமணம். ஒரு விரதம் பண்ணினாக்கா நேபர்ஸ் சரி, அக்கம் பக்கம் சரி, யாரும் சரி, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் எல்லாரோட சமாதானமாக போகும்போது ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் சங்கீதம் 147:13. அவர் உன் வாசங்களை தாப்பாளங்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா? உங்கள் வீட்டு வாசல் தாப்பாளங்களா செய்கிறார் ஆண்டவரை, பலப்படுத்துறாரு. நீங்கள் வீட்டு வாசல் தாப்பால் போடுறீங்க, அதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துறாருனாக்கா வீட்டில் இருக்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அப்படி ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிற தேவன். வீட்டு கதவு கூட ஆண்டவர் செய்யற பத்திரப்படுத்துறாரு. அப்படி பத்திரப்படுத்துற தேவன். அப்போ எவ்வளோ வல்லமுள்ள தேவன். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் கெடுத்துக்கிறது யாரு? நாங்கள் தான். நாங்கள் தான் காரணம் அதுக்கு. வேறு யாரு? மற்றவங்க குற்றம் சொல்லக்கூடாது. அவன் பேச்சு கேட்டு நான் கெட்டு போனேன், இவன் பேச்சு கேட்டு கெட்டு போனேன், மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லக்கூடாது. அவன் பேச்சு கெட்டு போயிட்டாரு, அவங்கவுங்க கீழ்ப்படியா நிமித்தமாக தான் கெட்டு போகிறது. நாம கரெக்டாக இருந்தாக்கா ஏன் கரெக்டாக ஆகாது? நாம கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ நோவா காலத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 7:16 வாசிக்கும் போது தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளையும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்போ நோவா அந்த பேழை கதவை ஆண்டனா செய்யறது அடைச்சார். அப்போ அந்த பேழை மழை அந்த அழிவுக்குள்ள போகிறது தேசம். அப்போ அந்த கதவை அடைச்சார். அவர் கதவை அடைச்சார்னா இருக்கும் பாதுகாப்பு. இப்போ நோவாவை கதை சாத்திருந்தாங்க எப்படி இருக்கும்? தண்ணிக்கு நல்லா உள்ள வந்திருக்கும், எல்லாமே ஒரு அழிவு வந்திருக்கும். மனுஷன் கதவை அடைக்கிறதுக்கும் ஆண்டர் கதை அடைக்கிறது வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டர் கதை அடைச்சானாக்கா பாதுகாப்பு. அது போல பேழையோட கதவை ஆண்டவர் அடைச்சாரு, அடைக்கும் போது பாதுகாப்பு. அல்லேலூயா. உங்க வீட்டு கதவை ஆண்டவர் அடைச்சி உங்களை குடும்பத்தை பாதுகாப்பாரு. உங்க வீட்டு தாப்பாளர்களை பலப்படுத்தி ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது போல ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைங்களோட ஆசீர்வாதம். இதெல்லாம் நம்ம எப்படி இந்த தாப்பால் எப்படி போட்டுக்கிறோம்? விரோதத்தினால தாப்பால் போடும்போது குடும்ப ஆசீர்வாதம் கெட்டு போகுது. கரெக்ட் இல்லைங்களா? அதனால யாரும் பகிர்ச்சிக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருந்தாக்கா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இதுதான் சீக்ரெட். நீ யார் மேலே கோவப்படாத, யார் மேலே கசப்ப வச்சுக்காத, ஒருத்தர் கூட கசப்ப வச்சுக்காத. எல்லாருக்கிட்டையும் அன்பாரு. எப்படி ஆண்டு நேசிக்க அதே போல அன்பாரு, நீ தப்பிச்சுக்குவ. அல்லேலூயா. ஆண்டு உன் கூட இருப்பார். இப்போ ஃபைனான்ஸ் டோர் எப்படி ஓப்பன் ஆகும்? இப்போ கதவு, பணத்தினோட கதவு எப்படி ஓப்பன் ஆகும்? மலேக்கியா 3:10. நீ ஆண்டருக்கு கொடுக்கறது கொடுக்கும் போது
வானத்தின் கது திறக்கப்படுது. ஹல்லேலூயா. வானத்து கது திறக்கப்படுறதுல நீங்க கொடுக்கறதுலதெல்லாம் இருக்கு. நீங்க கொடுக்கும் போது அங்க திறக்கப்படுது, கொடுக்கலனாக்கா சாத்தப்படுது. அங்கதான் இருக்கு விஷயம். அப்ப கொடுக்க கொடுக்க என்ன செய்யறார் ஆண்டவர்? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஃபைனான்ஸ் டோர் ஓபன் ஆகணும்னாக்கா, அப்போ காணிக்கை தசமாக உண்மையா இருக்கும் போது என்ன செய்யறார் ஆண்டவர்? அந்த இதுல ஆசீர்வாதத்தை கொண்டு போறார். ஹல்லேலூயா. காணிக்கை தசம் கரெக்டா போட்டுறேன், ஆனா வேற விஷயத்துல மாட்டிக்கிறேனே. அப்ப வேற விஷயத்துல விரோதங்களுக்கு மாட்டிக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கது திறந்துச்சுன்னா அந்த கது சாத்தப்படக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே கது திறக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கதவு, சமாதான கதவு, எல்லா கது திறக்கப்படணும். அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன். ஒரு சுவிசேஷம் கதவு திறந்தாக்கா ஆண்டவர் அது யாரும் அடைக்க முடியாது. உங்களுக்கு குறிச்சு ஆண்டவர் திட்டத்தை வச்சிருந்தாக்கா அது யாரும் அடைக்க முடியாது. யோனா நினைவு படகு போனாரு, அவன் தரிசிச்சுக்கு போறாரு. ஆனா சொன்னதான் நடக்குது. அங்க அவர் சுவிசேஷ கதவு திறக்கும் போது எங்க போனாலும் புச்சுன்னு என்ன செய்வாரு? அங்க அது நினைவு பட்டினம் தான் உட்கார வைக்கிறாரு. நீங்க தான் நீ இருக்கணும். அது போல ஆண்டவர் வாசல் திறந்தன்னு வச்சுங்க, உங்களால கூட நீங்க சாதிக்க முடியாது. எனக்கு வானா இந்த ஆசீர்வாதம் சொன்ன விடமாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னதான் நடக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் வாழ்க்கையில். அது நினைச்சுக்கோங்க எப்பவுமே.